ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனோகரன் நம்ம சுடரோட டிஎன்ஏவை எடுத்து எல்லார் முன்னாடியும் இவளுக்கு பிறந்தது வெண்பா கிடையாது அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனோகரன் பயங்கரமாக ஒரு திட்டம் போட்டுட்டாரு. அந்த திட்டம் என்னன்னா டிஎன்ஏ சோதனை தாங்க. டிஎன்ஏ மிஞ்சி ஒரு வேறு ஒன்றுமே இல்லை. யார் யார் என்னென்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் அவர் டிஎன்ஏக்கு பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து மல்லிக்கிட்டையும் சொல்லிடுறாரு. மல்லி, இதுதான் பிளானு, நீ எப்படியாச்சும் அவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இப்போ வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா தாமதிக்கக்கூடாது இல்லையா? கல்யாணம் வந்து கிட்ட வருது. அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு மல்லியோட வாழ்க்கையை காப்பாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மல்லி ரொம்பவே வந்து டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க கல்யாணத்தை பற்றி. அப்போ தான் வந்து இப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தால் அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும் மல்லி, எப்படியாச்சும் வந்து இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ போயிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், 100 பேருக்கு இலவசம்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ஐயோ எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்ன ஆனாலும் பிளட் டெஸ்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் இல்லையா, அதனால் வந்து சும்மா சும்மா எல்லா இடத்துக்குலாம் பிளட் டெஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மனோகரன் வந்துட்டு, ரேணுகா உனக்கு வந்து இப்போது ஃப்ரீன்றதுனால எடுக்க வரல எல்லாத்துக்குமே, ரத்தத்தில் ஏதோ நோய் பரவி இருக்கான், அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்கள குணப்படுத்த முடியுமா, இல்லாட்டி அவங்க செத்துருவாங்களாம் இப்போ பரவிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு பயம் வந்துடுது. யாருக்கு தாங்க உயிர் மேலே பயம் வராது? ரொம்பவே பயம் வருமே. சரி சரி நான் போயிட்டு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரொம்ப கோவத்திலே வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ தான் நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் இவ கொடுக்க மாட்டானே, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, மல்லி நீ ஏதாவது பண்ணி கொடுக்கவே மல்லி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதே மாதிரியே கொடுக்கவும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உயிர் மேலே பயம் வர்றதுனால பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களும் வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்ததுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ரிப்போர்ட் வந்து காசு நிறையா கொடுத்தோம்னா உடனே ரிப்போர்ட் கிடச்சிருமே. பிளட் டெஸ்ட் எடுத்ததுமே மல்லிக்கு செம்ம ஹாப்பி. மல்லி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா. எப்படியாச்சும் வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து தீரப்போகுது, இதுக்கு மேலே உனக்கு சங்கு தாண்டி அப்படின்ற மாதிரி மல்லி பயங்கரமாக பேச சுடருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏதாவது நீ தில்லாலங்கடி வேலை பண்ணனா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும், அதனால் மரியாதையாக எதுவும் பண்ணாத மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டல பாரடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து மனோகரன் செம ஹாப்பியாக இருக்கார். எல்லாருக்கும் பார்ட்டி வச்சு கொண்டாடுற நிலமையிலே அவர் இருந்துகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து மனோகரன் சொல்கிறாரு, எப்படியாச்சும் வந்து இதை நிரூபித்தே ஆகணும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிளட் டெஸ்ட் சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனதுமே வந்து காசு நிறையா 15,000 தான் இருக்குது. ஆனால் வந்து 15 நாளுக்கு வர்றதுனால 15,000, ஆனால் உடனே வர்றதுக்காக 1,00,000 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து உடனே ரிப்போர்ட் வந்துடுது. வந்ததுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு மனோகரன் செம்ம டான்ஸு, வேறு லெவலில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ தான் வந்து சுடர்கிட்டேருந்து எடுத்த பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பாட்டேருந்து அப்புறம் கதிரேசன்கிட்ட இருந்து எல்லார்ட்டேருந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து வேறு எதுவுமே ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரிய வந்துடுச்சு. இதனாலே வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம கதிரேசன் சொல்லிடுறாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனோகரன் வந்து போய் விஜய்கிட்ட சொல்லிடுறாரு. மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துடும், அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது செல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது விஜய்க்கு கோவம் வந்துடுது. ஏமாம்மா முட்டாள்தனமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன்னா அப்புறம் ஏன் வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்த அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை அதில் உள்ளதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாரு மாப்பிள்ளை, அப்புறம் வந்து நீ என்னென்னு முடிவெடு அப்படின்ற மாதிரி
ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன நடந்தாலும் வந்துட்டு இப்போ தான் ரேணுகான்னு சொல்லிட்டு, ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியுது அவர் ரேணுகாவே இல்லை. காண்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கார் நம்ம விஜய். என்ன ரேணுகா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டாங்க விஜய், நான் உண்மையிலுமே ரேணுகா தான், கதிரேசன் பொண்ணு நான் தான், என் பொண்ணு வெண்பா தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை, ஆனால் இவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனாலவே வந்து ரொம்பவே வந்து காண்டான விஜய், என்ன மாமா இவ எப்படி சொல்கிறான், சரி ஓகே மாப்பிள்ள, நாங்கள் சொல்கிறது தான் பொய்யா இருக்கட்டும்ல, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு, காசு போனாலும் பரவாயில்ல, நமக்கு இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இதை இப்போ முக்கியமாக அவசியமாக எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ மல்லியெல்லாம் பார்க்காத, மல்லிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் இது சம்மந்தம், எனக்கு என்ன சொன்னாலும் இது மேலே உள்ள டவுட் எதுவுமே போகவே மாட்டேங்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள, ஆனால் அதில் தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கு, நீ அதை யோசி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியலையே, நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன், எப்படி மாமா ரேணுகாவை போய் நான் சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி கேட்க, சந்தேகம் படலாம் மாப்பிள்ள, அதில் தப்பு இல்லை, நீ வந்து எப்படி சந்தேகப்படலாம் அப்படி இப்படின்லாம் யோசித்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காத, நீ வந்து பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ண கட்டத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்னும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம மல்லி ரொம்பவே வந்து பாவங்க, கடைசியில் இப்படி வந்து முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்லி வந்து விஜய்கிட்ட, விஜய் அண்ணன் தான் சொல்கிறாங்களே விஜய் நம்ப விஜய்ன்னு சொல்லும்போது, என்னால் அதெல்லாம் நம்ப முடியாது மல்லி, எப்படி நம்ப சொல்கிற, என்னால் எதையுமே வந்து நம்ப முடியாது, நீ என்ன வேணால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.